நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெற்றோர்களாகிய நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் மிகவும் கவனமாக பெற்றோர்கள் பாதுகாக்க வேண்டிய சூழல் உள்ளது. பிள்ளைகளுக்கு வெளியே நிறைய ஆபத்துகள் உள்ளது. அதிலும் பெண் பிள்ளைகளுக்கு அதிக ஆபத்துகள் உள்ளது. சிறு வயது பெண் குழந்தைகளை கூட தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கும் ஷைத்தான்கள் நிறைந்த உலகம் இது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம் குழந்தைகளை அதிகமாக கவனிக்க வேண்டும். மனம் விட்டு பேச வேண்டும். எவ்வாறெல்லாம் ஆபத்து வருகிறது என்பதை புரிய வைக்க வேண்டும். ஸ்கூல் காலேஜ் விட்டு வரும் பிள்ளைகளிடம் ஒரு அரை மணி நேரம் ஜாலியாக பேச வேண்டும். ஒரு 5 நிமிடம் மடியில் படுக்க வைத்து தலையை வருடி விட வேண்டும். தாயின் மடிதான் பிள்ளைகளுக்கு ஒரு பாடசாலை. கண்டிப்பு இருக்க வேண்டும். அதுவும் அன்பு கலந்த கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தாய் மார்க்க அறிவும் இஸ்லாமிய சிந்தனையுடனும் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அவசியம் இறை அச்சம் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை போதிப்பது ஒவ்வொரு தாயின் கடமையாகும். எனவே நம் குழந்தைகளை 5 நேர தொழுகைகளை கட்டாயம் தொழச் செய்வோம். நம்ம குழந்தைங்க ஒரு நேரம் சாப்பிடலனா கூட நாம் விடுவோமா? ஒரு நேரம் கொஞ்சம் குறைய சாப்பிட்டா கூட இந்த பாலையாவது குடிச்சிட்டு படுமான்னு சொல்லி அவங்க மேல ரொம்ப அக்கறையா இருப்போம். அந்த அக்கறை இந்த உலகத்திற்காக மட்டும் போதாது, மறுமை உலகத்துக்காகவும் இருக்க வேண்டும். எனவே பிள்ளைகளை கட்டாயம் 5 நேரம் தொழுகை தொழச் சொல்ல வேண்டும். தொழவில்லை என்றால் கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். ஃபஜர் தொழ கட்டாயம் எழுப்ப வேண்டும். லுகர் தொழுதுவிட்டு சாப்பிடு. அசர் தொழுதுவிட்டு டீ குடி. மகரிப் தொழுதுவிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடு. இசா தொழுதுவிட்டு சாப்பிடு என்று சொல்லி தொழுத பிறகுதான் சாப்பாடு கொடுக்க வேண்டும். கட்டாய கடமையான தொழுகை விஷயத்தில் நாம் நம் குழந்தைகளை அசால்ட்டாக விட்டுவிடுகிறோம். நரக நெருப்பில் இருந்து நம் குழந்தைகளை பாதுகாப்போம் இன்ஷா அல்லாஹ். தினமும் கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓத சொல்ல வேண்டும். அதற்காக தினமும் கொஞ்ச நேரம் ஒதுக்க வேண்டும். செல் பார்க்கறதுக்காக நிறைய டைம் எடுத்துக்கிறாங்க. அதில் கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓத டைம் கொடுக்க சொல்ல வேண்டும். யாருமே பரிந்துரை செய்ய முடியாத மறுமை நாளில் குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்யும். யாருமே இல்லாமல் தனியாக இருக்கும் நம் கபூரில் குர்ஆன் நமக்கு உற்ற தோழனாய் இருக்கும். தினமும் தொழுது தினமும் ஓதும் பிள்ளைகளுக்கு கோபம் குறையும், பொறுமை வரும், சிந்திக்கும் ஆற்றல் வரும். எனவே நம் பிள்ளைகளை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பொறுப்பில் ஒப்படைப்போம். அதிகமாக பிள்ளைகளுக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், எங்கள் குழந்தைகளை இறை அச்சம் உடையவர்களாகவும் இறை நம்பிக்கை உடையவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. ஷைத்தானின் தூண்டுதலிலிருந்து பாதுகாத்து எங்கள் குழந்தைகளை நேரான வழியில் நடக்கச் செய்வாயாக. எங்கள் குழந்தைகளை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரிய்யத்தி ரப்பனா வ தகப்பல் துஆஇ. என் இறைவா, என்னையும் என் வழித்தோன்றல்களையும் தொழுகையை கடைபிடிப்பவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் இறைவா, என் பிரார்த்தனையை ஏற்பாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.